ஒரு கண்ணிலே உற்பத்தியாகின்ற மனிதன் இந்த மண்ணிலே அவன் என்னமோ கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு மறுபடியும் இந்த மண்ணுக்கே இரையாகிறான். குமாரி மனிதன் கட்டுவதோ மனக்கோட்டை, மனிதன் கட்டுவதோ மனக்கோட்டை, அந்த காலத்தை கண்டால் அடங்கிடும் சட்டை உதவாதூடி எப்படி பேச மூஞ்சி வச்சு பட்டா மாதிரி மூணாசு தோற கட்ட மாதிரி. சொட்டகுமார் கட்டிக்கிறவன் இல்லையா? சொட்டகுமார் கட்டிக்கிறவன் ஊர்ல கட்டாங்களா? குமாரே கம்மிடுறா பேமானே கழுத. சரி வாங்க ஐயா வணக்கம். வாயம்மா வணக்கம். கற்பம் வந்தார் சபைக்கு வணக்கம். ராஜாவத்துல வேலை செய்யற மந்திரி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டு நான் உன்னை விட்டா 2 மணி நேரம் கொடுப்பேன். வணக்கம் பா. கற்பம் வந்தார் சபைக்கு வந்தனே. அம்மா யாரு, எந்த ஊரு, நாட்டு இளவரசி, யாருடைய மனைவி, எதற்காக வந்தீங்க, உங்களுடைய வெறுத்தாங்கள் என்ன அப்படி ஆமா அது அண்ணாமலையில இருக்கிறேன். ஆமா நீ தெரியும் உன் பேரு எனக்கு தெரியும். என்னன்னு உன் பேரு தான் அண்ணாமலை. ஆனந்தி 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 திருவண்ணாமலை போனீங்கன்னா அடி அண்ணாமலை கேளுங்க. ஆனந்தி யாருன்னா இது தெரியும். அது சரி. ஆமா அந்த அந்த கோயில் ராஜாதி அந்த சங்கீதா கோயில் பக்கத்துல சங்கீதா கோயில் தனியா அவன் ஏன் சொல்ற தெரியுமா? சூசு கடை போறான் திருவண்ணாமலையில. அந்த காளியம்மனுக்கு சுத்தர பூரா சங்கீதா கோயில் என்ன தெரியுமா? சரி குமார் ஓ டேய் போடா போடா பத்தியா என்ன கட்ட மச்சாமா என்ன பேனத்ரா என்ன கட்ட மச்சாமா. சரி குமார் என்னுடைய விரக்க சொல்றேன் கொஞ்சம் செவி சாந்து கேக்குறேடி அம்மா. பாடி 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 மகிதலம் புகைப்பாய் சுபத்திரை 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 அம்மா சுபத்திரை சுபத்திரை சுபத்திரை. டேய் 3 பேருக்கு நான் ஒருத்தரா தம்பி குமார் சமாளிக்கிறியா? என்னத்த 3 பேருக்கு ஒரு ஆளுன்னு சொன்னேன் சமாளிக்கிறியா? அட பேமானே கழுத அறிகட்ட கழுத உன் வாயில தட்டு போட்டு கொடுத்தா வாய் வந்து போடு. 3 பேருக்கு நான் ஒருத்தரே சொன்னதே தப்பா நினைக்க கூடாது. 3 அண்ணனுக்கு நான் ஒரு தங்கடி அம்மா. நானும் தப்பா சொல்ல மாட்டேன். 3 பேருக்கு வருஷம் ஒம்பு செய்ய தாங்கம்மான்னு கேட்டேன். ஆமா ஆமா நான் என்ன தவற பேசுறாளா? நான் பேசுறேன். சரி அவங்க சொல்றத கேளு.
குமாரி பாப்பா குமாரி ஆட்டக்காரன் நான் எழுப்பணும் பார்த்தா ஒரு ஆளுக்கு எழுப்பமா போச்சு பத்தியா குமார் ஓ என் தாய்மாமன் அவளுக்கு கூடிய கஸ்பு கம்சபூபதி காக்கணுங்க என்னங்க மாண்டவர் போக மீண்டவர் நாங்க 4 பேருடா தம்பி நீங்க முந்தி முதலாவது பிறந்தது பலராம சக்கரவர்த்தி ஒண்ணு, இரண்டாவது மாலாகி கண்ணன், மூன்றாவது சாத்திக ஆழ்வார், இவருக்கு மூவருக்கு தங்கையாகவே பிறந்த என் பெயர் சுபத்திரை சுபத்திரை சுபத்திரடி அம்மா சுபத்திரை. ஆமா நீ யார வேலை விட்ட யார மாலை இட்ட சொல்ற வாயில தப்பி போட்டு கொடுத்த வாயில வசூல் வச்சு மாலை யார இட்ட விபரமா தானே கேக்குறேன். அப்படி நான் அறுவை தருவை மங்க மரத்துல சொல்லக்கூடிய 4ஆம் அறுவை தடைந்து வட மதுராபுரி பட்டணத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல டெல்லி பாட்சா துரியோதன மகாராஜர் சேனாசானிகள் எல்லாம் கூட்டிக்கின்னு ஜெகனி எட்டுக்கின்னு என்ன பெண் கேட்பதற்காக வேண்டி வட மதுரை தேடி வந்தாங்கடி அம்மா. வந்திருப்பாங்க வந்த உடனே வரக்கூடிய நேரத்துல எங்க நடன வீட்டுல ஆள் இல்ல பெரியண்ண மட்டும் தான் இருந்தார். பலராம சக்கரவர்த்தி டெல்லி பாட்சா துரியோதன மகாராஜர் சேனாசானிகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வட மதுரை தேடி வந்த காரணம் என்னவென்று கேட்ட உடனே உன் தங்கை சுபத்திரியை பெண் கேட்க வந்திருக்கேன்னு சொன்னார் டெல்லி பாட்சா துரியோதன மகாராஜன். எப்படி ஆமா நாட்டுக்கு நாடு சதுரமான நாடு ஒரு வீதி 63 வீடு நாட்டுக்கு சொந்தக்காரன் துரியோதன உனக்கு பெண் கொடுக்க சம்மதம் பரித்த மாத்திட்டாரு பெரியண்ணன் பரி மாத்திட்டாரு. ஆமா பரித்த மாத்திட்டாங்க. என்னடா இது நம்ம நினைக்கிறது ஒண்ணா இருக்குது அம்மா எனக்கு நடக்கிறது ஒண்ணா இருக்குது தம்பி குமாரி தான் வந்தது. அப்புறம் என்ன சொல்ற அப்புறம் என்ன நம்ம அத்தை மகனை வழங்கக்கூடிய அர்ஜுனை தான் நம்ம கல்யாணம் பண்ணி நினைச்சிருக்கிறோம். அண்ணன் பார்த்ததுலயும் எனக்கு பரித்த மாத்திட்டாரு அப்படின்னு அழுத கண்ணி சிந்தனையா இருக்கக்கூடிய நேரத்துல அடி அம்மா அந்த சகுனியாகப்பட்டவர் எந்திரிச்சு கேக்குறாரு, ஏன்பா பலராமா இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சுட்டே உன் தம்பி கண்ணன் வந்தா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரா அப்படின்னு கேட்ட உடனே நான் ஒரு தலை என் தம்பி ஒரு வாலு அந்த தலை இருக்க வாழை ஆடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பரித்த மாத்திட்டு அவரவர் இதாசரம் சென்று விட்டார். எங்க நடன வந்தாரு அண்ணா கோவிந்தா அப்படின்னு எங்க அண்ணன் காலை பிடிச்சுக்கிட்டு நானும் ஓட அழுதுண்டா தம்பி. காலை பிடிச்சுன்னா நீ ஆமா காலை தான் பிடிச்ச வேற எதை பிடிக்க சொல்ற வேமாடி அப்படி அழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல வடமதுல உனக்கு என்னமா குறை வச்சிருக்க ஏன் அழுகுற ஏமா நீ மேல ஆயிர கோடு ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் நடந்த விளக்கத்தை சொன்னேன். துரியோதனம் வந்தா அந்த மாதிரி அண்ணன் பரியத்தை மாத்திட்டாரு. ஏமா வந்திருக்க கூட்டத்துல நான் இல்லன்னு என்ன யாரும் கேட்கலையா சகனி கேட்டாரு. அதுக்கு அண்ணன் சொல்லிட்டாரு, அண்ணன் ஒரு தலையா நீங்க ஒரு வாழா தலை இருக்கு வாழா ஆடாதுன்னு சொல்லிட்டாரு அண்ணா. பாவம் எப்பொழுது என்ன வாழன்னு சொன்னாரோ என் மாலை ஆட்டி காட்டாவிட்டால் என் பேர் மாலாக கண்ணம் கிடையாது. நீ எதுக்கும் பயப்படாதமா. நீ யார மனசுல நினைச்சியோ அவனுக்கே நான் உன்னை திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நடன என்ன பண்ணாரு, எங்க பெரிய அண்ணன் மொண்டாட்டி நடன மொண்டாட்டி சின்ன அண்ணன் மொண்டாட்டி எல்லாரையும் பெரிய அண்ணன் மொண்டாட்டி நடன மொண்டாட்டி சின்ன அண்ணன் மொண்டாட்டி எல்லாரும் கூட்டிக்கிட்டு பூஜை குடி தூக்கி தலைமையில வைத்துக் கொண்டு இமயமலை அடிவாரத்துல அப்படி போய் பொங்கல் எல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு வரக்கூடிய போனாரு வீட்டுல மூத்த பொண்ணுக்கோ மூத்த பையனுக்கோ திருமணம் செய்ய வேண்டுமானால் முளை பூஜை போடுவாங்க. தேவேந்திர பூஜை போட்டுதான் திருமணம் செய்ய வீட்டுல பொண்ணு போடுறா தம்பி. குடும்பத்துக்கு ரைவகிரி மலை படம் போவாங்க. ரைவகிரி மலை மலையா மலை போனா முடிச்சு சொந்த மலை உங்களுக்கு. ஆமா ஒண்ணு சொன்னாலும் பொறுப்பா சொல்லுங்க. அப்படி பூஜை வச்சுட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்துல என் அத்தமனா விளங்கக்கூடிய அர்ஜுனனை ஒரு சன்னியாசி வேடமாக வர சொல்லி இருக்காரு. எங்க அண்ணன் எனக்கு தெரியாது வந்து சன்னியாசி வடிவத்திலே உட்கார்ந்து இருக்காரு. பூஜை எல்லாம் முடித்து வீடு திரும்பக்கூடிய நேரத்துல எங்க அண்ணன் பலராமன் பார்த்தாரு, தம்பி கண்ணா யாரோ மகா ஞானி போல உட்கார்ந்து இருக்காரு, தங்கச்சி சுபத்திரையை பணிவிட வேலை செய்ய வைக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னார். எங்க நடன ஒத்துக்கல. ஆனா வேணாண்ணா பொழுதுக்கு சாமியார் வாசம் போடுவானுங்க, பெண்களுக்கு தெரிவானுங்க, அதனால சாமியாருக்கு பணிவிட வேலை செய்ய வேணாம், ஒண்ணு வேணாமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்ன அடையாள பைத்தியக்காரா மகா ஞானி போல இருக்காரு. மூவாசி வரைக்கும் மகா ஞானி போல இருக்கிறார். நான் ஏன் சொல்றேன்னு கேட்டா
ஏற்கனவே காலத்திலே அத்தை குந்தாதேவி தூர்வாசர் மகாமுனிவத்தை பணிவிட வேதம் செய்த காலத்தினால் பிற்காலத்தில் உனக்கு குழந்தை பாக்கி இல்லையம்மா அப்படின்னு அந்த மந்திர உபதேசம் கொடுத்தாரு அல்லவா? ஆமா. அத மாதிரி ஏதாகிலும் சுபத்திரைக்கு நன்மை பிறக்கணும் சொல்லிட்டு பணிவிட வேலை செய்வதற்காக வேண்டி எங்க பெரிய அண்ணன் பார்த்தாரு, அவர் தலையை பிடிச்சாரு. எங்க நடு அண்ணன் பார்த்தாரு, காலை பிடிச்சாரு. நடுவுல நான் சொந்தமான இடத்த பிடிச்சிக்குவேன். அப்ப இது பண்ணிக்கலாம். ஒண்ணும் இல்ல, தேவைப்பட்ட இடம். அப்படி உள்ளார வந்து ஒரு நாள் இருந்தாரு, 2 நாள் இருந்தாரு. 3வது நாள் பெண்ணே சுமித்ரா கையை முடிச்சுக்கிறாடி அம்மா தாவியாரு வரமாட்ட போடி ஏமானி கழுத. நான் இனி வந்து வரமாட்ட முடியும். அவர் புட்டு ஈர்த்திருப்பாரு. அப்ப வரமாட்ட மட்டும் பயந்து அப்படி சொல்ல. அண்ணா கோவிந்தா நாராயணா பாண்டுரங்கா பக்த வச்சலா ஏ காளிக நர்த்தனா ஜனார்த்தனா சாமியார் என்ன கையை பிடிச்சிருக்கிற அண்ணா அண்ணா ஒளியாண்ணான்னு கூப்பிட்ட உடனே அடியாரி பைத்தியக்காரி நான் சாமியார் கிடையாது, நீ யார மனசுல நினைச்சு அவன் தான் நான் சொன்னார். அவர் தான் நான் அடியார பைத்தியக்கார மனுஷா. என் அத்தை பிள்ளை எப்பேற்பட்ட அழகு, நீ நம்ம பட்டி அடிச்சுக்கின்னு கழுத்துல பட்டியை மாட்டிக்கின்னு காவி கட்டி இருக்கிறியே, நீ எப்படி அவர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்க. அப்படின்னு கேட்டேன். உனக்கு சந்தேகமா இருந்தா அந்த காவி ஆடி எடுத்து பாருடு தொண்டாருடா அவுத்துட்டு பாருன்னு சொல்லி பாரு. உண்மைதாவே சொல்றேன், அத போல சொல்லக்கூடாது. சும்மா பார்க்கணும் என்ன நினைப்பாங்க. ஐயோ கோயில் மூலக்காரனாடு நாயம் இல்ல, நான் பார்க்கல நாய் சூழி ஊதுறவன பேபாடி குமாரி. அப்படி அந்த காவி அடி எடுத்து பார்த்த உடனே அங்க வந்திருக்கக்கூடிய ஆளு யாரு தெரியுமாடி குமாரி? யாரு? அடி அவர் தாண்டி அவர் தாண்டி சொன்னாரு. இருந்தாலும் மனசு எனக்கு ஏத்துக்கல. அந்த காவி ஆடை பிரிச்சு சுத்தமா எடுத்துக்க தெரியும் உனக்கு. அந்த ஆர்வம் உனக்கு ஒரு ஆளுக்கு தான், அது எனக்கு தான் தெரியும். என்னடா சொல்ற? ஆமா, அப்படின்னு எப்படி தெரியும்? சொல்றதுல மையக்கு இருக்குது. இல்ல அப்படி பார்த்த உடனே எப்படி அவருக்கு முற்றிலும் பின்னழகி அதான் தெரியும். அவர் வீட்டில் பச்சழகி பல்லிலே பரிசவேணை பாதத்திலே செந்தாமரை தோளிலே துளவு மாலை தொப்பிலே மதங்களுக்கும் பார்வையிலே நயனவி பார்வை பார்வையில நயனவி பார்வை அதெல்லாம் சைடு பார்வை பாக்குறா. ஓ நம்மளது மாதிரின்னா உனக்கு எனக்கு கூட்டு போயிரு. இல்ல உனக்கு அது மாதிரி இதுல கண்ணு பார்த்துட்டு உதவாங்க வேற யாரு. அப்படி விடுதா எனக்கு துரியோதன மகனுக்கு கல்யாணம். எங்க நட பார்த்தாரு, ரதத்தை அலங்காரம் செய்து ரத ஓட்ட சொன்னா ரதத்துல உட்கார வச்சு என்ன ரதம் ஓட்ட சொன்னா அந்த ரத ஓட்ட தெரியட தம்பி ரசமே ஓட்ட தெரியாது. நடி சொல்றேன். அதனால ரதத்துல அவரை உட்கார வச்சு முந்தி முதல்ல நான் தாண்டா தம்பி ரதம் ஓட்ட. ரதம் ஓட்டின ஆள் யாருன்னு கேட்டா இந்த அம்மா ஒரு ஆளு நல்ல இரவு நேரத்துல ரதம் ஓட்டுற ஆளு தங்கச்சின்னு சொல்லிட்டு ஆமா ஓட்டி வந்து நம்ம ரதம் இரவு நேரத்துல தங்கச்சி ரதம் ஓட்டுறாள் சொல்லிட்டு எங்க அண்ணன் ஆகப்பட்டவர் என்ன பண்ணாரு, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஓடம் வச்சு ஓடிச்சு அதுல துணியை சுத்தி முன்னாடி விளக்கு பிடிச்சி அரடி அம்மா எனக்கு விளக்கு பிடிச்சிருப்பாரு. அதுதான் சொல்லுச்சு. ஓ என்ன பண்ணி வந்து கைட்டு பாரு நீ ஓயலியும் போட்டு 5 வரான் அவன் லபலம்னு கத்துறான் பாரு குமாரி. அதனால வேண்டி அப்படி அவருக்கு எனக்கு திருமணம் ஆகி அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அம்மா எனக்கு. பையன் பேரு
அபிமன்யு கொஞ்ச நேரத்துல அழிஞ்சிருவான். வேமானி கழுத நான் வச்சிருக்கிறது ஒண்ணு கண்ணே கண்ண கருது அப்பல பொத்து நான் ஒரே ஒரு புள்ள கட்டி வச்சிருக்கேன் வேமானி கழுத மக்கிட்டு கடஞ்ச போல மக்களை போட்டு கடஞ்ச போல என்னடா விளக்கம் அது உனக்கு விவரம் தெரியாது. ஓடு எப்படி அழுத்த தேவசம் கொடுத்தவன அவளை கொடுத்தாதான் நல்ல வேலை சோறு வாங்கி தர கம்யூனிட்டி தான் நல்ல புத்தி இருக்கும். ஐயோ அப்ப நான் என்னமா சேர்வாரோட அருந்து சேருன்னு சொன்னாங்க. இப்ப நீ நல்லவங்களோட கூடணும் நல்லவங்களோட பழகணும். நான் யாரு கூடயும் போடுறது இல்லம்மா. நான் கூடுற ஆளு ஒரே ஒரு ஆள். யாரு? மத்தளக்காரன் கூட தான் கூடுவேன். ஓ நம்ம எங்க கூடுறாலும் 2 பேரும் ஒண்ணா கூட போறது. அப்ப என்ன நான் பெட்ல படுத்துக்காந்தனா குமாரி அதனால பாண்டவருக்கு எங்களுக்கும் விகடகுரோதம் ஏற்பட்டு என் பதியாகிய மன்னவர் மனவாசம் சென்று விட்டார். மனத்துல இருக்கிறாங்க. ஆமா இந்த ஒரு புள்ளிய வச்சுக்கிட்டு ஆனகுந்தி பட்டணத்துல கூத்து நல்ல குத்தி அதை வரக்கூடிய மூக்கரிச்சு வச்சு கஞ்சியை காசி நானும் என் மகனும் கேள்விப்பட்டேன். என்னன்னு ஆனகுந்தி பட்டணத்துல நீ புடிச்ச உலகளை எத்திரி பூடு தெரிஞ்சுதான். உலக்கு பூடு ஏடா தாக்க இருக்கிறேன் குமாரே அதனால நீங்க என் பிள்ளைய பாக்கணும். எங்க இருக்கான்னு தெரியல. ஆமா அதனால கூட்டு பாப்பமா. கூப்பிடு அப்படி நேரா அடே அபிமன்னா தேவடியாளுக்கு படுத்து பையோ யாரா தேவடியா யார் தேவடியா வரவே மாட்டான். ஐயா கண்டிருக்கானா அம்மா வீட்டுக்கு வரல டீ ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்கல. அது வாங்கி கொடுக்கும் கொத்து நான் பாரு. டேய் அதனால என் மகன் எங்க இருந்தாலும் ஓட்டமா சென்று அவனை கூட்ட ஓடு 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 அபிமன்னன் கூப்பிட அபிமன்னன்